அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெங்களூர் மெய்சிக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம். என்ன நண்பன் பார்த்தீங்கன்னாக்கா, ஊருக்கு போய்ட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். ஸோ ஊரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தெரியல, தெரிஞ்சவங்க வந்து ஒரு மேரேஜ் ஒன்று. ஸோ அதுக்காக கிளம்பியிருக்கேன். இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் போய்ட்டுருக்கேன். வாங்க கட்டுற மாதிரி உங்களுக்கு இப்போது கிளம்பியிருக்கோம். ஸோ வெயில் சரியான வெயில் காட்டுதுங்க. அங்கே அப்படியே போயிட்டு பார்ப்போங்க, சரிங்களா? ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்த்துக்கு வண்டி 2 வீலர் வந்தேன். வண்டி வந்து விட்டாச்சுங்க, சரியா? வாங்க அப்படியே போவோம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். கேஎஸ்ஆர்சி பெங்களூர் சதர்ன் ரயில்வே, சரிங்களா? இங்கே வந்திருக்கோம். ரெகுலர் கூட்டம் இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், க்ரௌடாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட் டைமில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேஷனில் என்ட்ரி பண்ணக்கூடிய இடம் வந்துவிட்டோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். அப்படியே உள்ளே என்ட்ரி பண்ணியாச்சு. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே பார்ப்போமா இந்த ட்ரெயினுன்ட்டு. இப்படி தான் ஒன்று எக்ஸ்பிரஸ் 15:10 போட்டுருக்கு பார்த்தீங்களா? நம்ம அந்த ட்ரெயின் தாங்க கிளம்பணும். 126-40 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். அதுதாங்க நம்ம பயணிக்கக்கூடிய ட்ரெயின். வாங்க பார்ப்போம். நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னாக்கா D11. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக D5 நேரம் போயிட்டுருக்கோம். இன்னும் 6 கோச் பின்னாடி போனோம். வாங்க பார்ப்போம். ட்ரெயின் வந்திருக்கு ஆல்ரெடி. வாங்கலேன் நம்ம பயணிக்கக்கூடிய ட்ரெயின். ஸோ இதில் தான் போனோம் நம்ம. D6, சரிங்களா? D6 நம்ம போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 11, 7, 8, 9 கொஞ்சம் பின்னாடி போனோங்க. ஆமாம், அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா? அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். இல்லைக்கா பெங்களூர் வந்து சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போவாங்க ட்ரெயின். அப்படியே மாறி போயிட்டுருக்காது. டெய்லி அப்படி தான் போயிட்டுருக்காது. நம்ம கோச்சுக்கு போய்ட்டுருக்கோம் D11க்கு. இப்போ தான் D9 வந்துட்டுருக்கோம், சரிங்களா? D9 வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 11 வருங்க. பாருங்கள், D9 இது. D11 ஏறியாச்சுங்க நம்ம, சரிங்களா? இன்னும் ஃபுல்லாகல, எல்லாம் புக்கிங் இது. ஆமாம், இவரு ஒருவர் கூட நம்ம போகக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி பேக்கில் வச்சாச்சு. ஸோ இன்னும் யாரும் வரல, இன்னும் வரணும். இன்னும் வந்து வரணும் எல்லாமே உட்காருவாங்க. கரெக்டாக 3 மணி கிளம்புங்க ட்ரெயின் இது, சரிங்களா? பார்த்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சரியான காட்டுதுங்க வெயில். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வெயில் எப்படிங்கிறத ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எங்களை சுற்றி ஃபேன் ஓடி தான் இருக்குது. ஆனால் பயங்கரமான அனலாக இருக்குங்க. தாக்கு பிடிக்க முடியல. செம்ம காட்டுதுங்க. வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம ட்ரெயின் பயணிக்கும் போது பதிவு போட முடிஞ்சால் போடுறேன். இந்த பதிவு இதோட முடித்துக்கொள்வோம். இந்த காட்சி இதோட முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்கோச்சித்து. ஓகே, பாய், see you.